இது பிவிஎம் மசாலா பவுடர், பிரியாணி பவுடர். இது வந்து நாங்கள் சொந்தமாக தயார் பண்ணது. இந்த பாருங்கள், இந்த பவுடர். இப்போ இந்த பிரியாணி நான் செய்ய போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பாருங்கள். 250 கிராம் மட்டன், கொஞ்சம் நெய் நம்ம தேவை நான் சொல்கிறேன். 2 பட்டை, ஒரு மராத்தி மூக்கு, சோம்பு, 2 பிரியாணி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சால்ட், மஞ்சத்தூள், தேங்காய் பால், ஆனியன், 2 பச்சை மிளகாய், தக்காளி, மல்லித்தழை, புதினா, 1½ கப்பு வந்து அரிசி வந்து ஊற வச்சிடணும். இந்த கப்பில் 1½ கப்பு ஊற வச்சா இதுக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றணும். இப்போ நான் செய்கிறப்போ நீங்கள் பாருங்கள் எவ்வளோ. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன். நெய் சின்ன ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். நெய் 3 ஸ்பூன் போட்டுருக்கேன். எண்ணெய், சோம்பு, 2 பிரியாணி இலை, ஒரு மராத்தி மூக்கு, ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, இது பொன்னரமாக வதங்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய் வந்துச்சு. நல்லா பொன்னரமாக இருக்கும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கணும். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 1½ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. அடுத்தது தக்காளி, மஞ்சத்தூள், தக்காளி போட்டு கொஞ்சம் வதக்கணும்னா மட்டன், ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினோன்னா என்ன பண்ணணும்னா, இந்த மசாலா பவுடர் இருக்குல்ல, பிரியாணி பவுடர், இதில் வந்து 250 கிராம் தான் மட்டன். அதனால் இதுக்கு 1½ ஸ்பூன் போட்டால் போதும். நீங்கள் கறி தேவையான அளவு போட்டுக்கோங்க. இது 1½ ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். சால்ட் தண்ணி. இப்போ வந்து இது வேக வைக்கணும், அதனால் கம்மியாக தான் போடுறாங்க. நல்லா வதங்கியாச்சு. இதில் 3 டம்ளர் போடுறதுக்கு பதிலாக 1 கப்பு இப்போ வேக வைக்க மட்டும் ஊற்றி நல்லா வேக வைக்கணும். இதுதான் நான் வேக வைக்கிறேன். நல்லா வேகும். பிரியாணிக்கு வந்து இந்த பாருங்கள் வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும், தயிர் 2 ஸ்பூன், அடுத்தது தேங்காய் பால், இது ஒரு கொதி. இப்போ கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த அரிசி, நம்ம முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த அரிசி காமிச்சிடலாம் பாருங்கள். இதில் போட்டுணும். நிறைய வெந்துருச்சு. தேங்காய் பால் ஊற்றி வச்சு போடுறதெல்லாம் இதுக்கு எல்லாமே போட்டாச்சு. கொதியும் வந்துருச்சு. உப்பு ஏற்கனவே இந்த கறி வேகிறப்ப போட்டதுனால அதிகம் போடக்கூடாது. 1/2 ஸ்பூன். இப்போ தான் வந்து புதினா போடணும். அவ்வளோதான்.
இப்போ குக்கரை வச்சு மூடிடும். இது வந்து 250 கிராம் தான். நீங்கள் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வரும். இது நான் இப்போ கம்மியாக தான் பண்ணி உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன்.